வணக்கம் நண்பர்களே. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு சிலர் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடி சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடி சுற்றி இருந்தது அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகுமா, கொடியை சுற்றி இருக்கனால குழந்தைக்கு அப்புறம் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். அதாவது கொடி சுற்றி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நார்மலாகவே தொப்புள் கொடி அப்படிங்கிறது ஒரு அம்மா கருவில் இருக்க குழந்தை, அவங்க 2 பேரையும் இணைக்கிறது. அதாவது அம்மா கிட்டேருந்து தொப்புள் கொடி மூலமாக தான் குழந்தைக்கு ஊட்டச்சத்து தேவையான அளவு தொப்புள் கொடி மூலமாக போகும். இந்த தொப்புள் கொடி மேக்ஸிமம் 1 மீட்டர் வரையுமே நீளம் இருக்கும். அதனால் குழந்தைங்க ஒரு 6-7 மாதத்தில் அவங்களோட அசைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் குழந்தையோட கழுத்தை சுற்றி இருக்கும். இந்த தொப்புள் கொடி சுற்றி இருக்கிறது ஒரு டைம் மட்டும் கழுத்தை சுற்றி இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுவே திரும்ப குழந்தையோட அசைவு அதிகரிக்க அதுவே சரியாகிடும். இதனால் குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதே தொப்புள் கொடி ஒரு டைம் சுற்றி இருக்கிறதுலையே இன்னொரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு மாதிரி ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப குழந்தையோட கழுத்து இருக்கும்போது குழந்தைக்கு போகிற ரத்த ஓட தடைபடும். இன்னும் ஒரு சில டைம் குழந்தைங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். அதனால உங்களுக்கு ரிப்போர்ட்டில் கொடி சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு டைம் மட்டும் சுற்றி இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு டைம் மட்டும் சுற்றி இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதுவே சரியாயிடும். இல்லை 2 டைம் 3 டைம் இது முடிச்சு மாதிரி சுற்றி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட டியூ டேட் பாருங்கள். அதாவது டெலிவரி நாள் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இல்லை டியூ டேட் இன்னும் வரலை அப்படின்னா சேஃபானதா அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டர்கிட்ட கன்வே பண்ணுங்கள். ரிப்போர்ட் பார்த்தாங்க அப்படின்னாலே டாக்டர்ஸ்க்கு தெரியும் இது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கொடி சுற்றி இருந்தால் சிசேரியன் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. நார்மலாக ஒரு டைம் மட்டும் கொடி சுற்றி இருக்குது அப்படின்னா அது நம்ம நார்மல் டெலிவரி பண்ண முடியும். பட் 2 டைம் 3 டைம் சுற்றி இருக்கிறதுமே அந்த தொப்புள் கொடி நீளம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ டெலிவரி டைமில் கர்ப்பப்பை சுருங்கி வெளியிடும்போது குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படும். அப்படின்றனால தான் சிசேரியன் பண்ணுவாங்க. ஒருவேளை இல்லை தொப்புள் கொடி நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப நீளம் கம்மியாக இல்லை, நார்மலாக இருக்குது ஆனால் கொடி மட்டும் சுற்றி இருக்குது அப்படின்னா அப்போ பிரச்சனை இல்லாமல் நார்மல் டெலிவரி பண்ணிடுவாங்க. ரொம்ப கொடி சுற்றி இருக்குது, தொப்புள் கொடியோட நீளமும் சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் மட்டும் தான் டாக்டர்ஸ் மதர் அப்புறம் பேபி 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சிசேரியன் செக்ஷனை ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே சிசேரியன் தான் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.